நம் நாடு சுதந்திரம் பெற்றதா மகாத்மா படம் அப்படின்னு காந்தி சொன்னது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது இதுவரைக்கும் நடந்ததாகவே தெரியல. பெண்களே போதுமான அளவு தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொள்ளும் மனநிலைக்கு வரவில்லைன்றதுனாலதான் காதுல அந்த மாதிரி தோடு போட்டுக்கிட்டோம்னா அந்த காதோட சேர்த்து முரட்டுத்தனமா அந்த தோடு அப்படியே அறுத்து எடுக்கிறாரு. இந்த மாதிரி தான் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளானோம் அப்படின்றத சொல்லலை. அவங்க சொல்லாமல் இது மாதிரி ஒரு திருடன் வந்தான், என்னை இந்த மாதிரி சோழக்கொள்ளையில் பிடிச்சி தள்ளி என்னை நகை எல்லாத்தையும் பழி அடிச்சுட்டு போயிட்டான், எங்கிட்ட தப்பிச்சிடலாம்னு நினச்சியா அப்படின்னு அந்த பொண்ணை அப்படியே இழுத்து தரையில் சாய்ச்சி அந்த கொல்லை பக்கமாக கொண்டு வந்துடுறான். எப்படி நம்மளை காப்பாற்றிடுவார்னு ஒரு எண்ணம். அந்த தைரியம் வந்த உடனேவே முழு பலத்தையும் ஒன்றா சேர்த்தி ஒரு திமிரி இவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே கையாலேயே துளவி ஒரு கல் எடுத்துக்கிறான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். தடயம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் தமிழகத்தின் முன்னாள் டிஜிபி திலகவதி மேம் பல குற்ற வழக்குகள் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு குற்ற வழக்கை பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். இன்னைக்கு எந்த குற்ற வழக்கு மேடம்? இன்னைக்கு நீங்கள் சொல்ல போகிற இந்த வழக்கு உமேஷ் ரெட்டி அப்படின்றவர் ஒரு சீரியல் கில்லராக இருந்து அவர் செய்த செயல்கள் அதனால் என்ன பாதிப்பு இருந்துச்சு அப்படின்ற விஷயம். ஸோ இதை தான் சொல்லலாம்னு நினச்சேன். இதில் இந்த உமேஷ் எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் பார்க்குற பார்வை ஒரு ஆங்கிள் அப்படின்றது இருக்குது. அதுபோல் இந்த உமேஷ் ரெட்டி சம்மந்தப்பட்ட இந்த வழக்குகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதில் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவர்கள், பெரும்பாலும்ன்றதில் கிட்டத்தட்ட 100% பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோருமே பெண்கள் தான். பலியானவர்கள் முழுக்க பெண்கள் தான். அப்படி இருக்கும்போது அது ஏன் அப்படி நடந்திருக்கணும், அது எப்படி தவிர்க்கப்பட்டு இருக்கலாம் அப்படின்றது மாதிரியான ஒரு எண்ணம் என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. அது எங்கே பெண்கள் அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த விஷயத்த. ஒரு பெண் நகைகளை அணிந்து கொண்டு நள்ளிரவில் தனியாக பாதுகாப்போடு போய் திரும்பி வர்றது என்றைக்கும் அன்றைக்கி தான் நம் நாடு சுதந்திரம் பெற்றதா படம் அப்படின்னு காந்தி சொன்னது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது இதுவரைக்கும் நடந்ததாகவே தெரியல. எந்த பகுதியிலுமே, இந்தியாவின் எந்த பகுதியிலுமே அது சாத்தியமே ஆகியிருக்கலன்னு தான் தோணுது. அதே மாதிரி பெண்கள் பற்றி சொல்லும் பொழுது மனு எப்படி பெண்கள் எல்லா காலத்திலையும் அடிமையாகவே இருக்கணும் அப்படின்னு சொன்னாருன்றத சொல்லுவாங்க. அதாவது அவள் குழந்தை பருவத்தில் தகப்பனாலும், இளமை பருவத்தில் கணவராலும், முதுமை பருவத்தில் மகனாலும் பராமரிக்கப்படுவளாக இருக்க வேண்டும். ந ஸ்திரீ சுதந்திரம் ஆராத்தி. ஸோ பெண்கள் சுதந்திரம் பெறுவதற்கு லாயக்கற்றவர்கள் பெண்கள், அவங்களுக்கு அருகதையே இல்லைன்றார் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்றத சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனால் அதே மனு இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்ன சொல்கிறாருன்னா, எத்திர நாரியஸ்தி பூஜந்தியே தத்ர ரமத்தா தேவதாக. எங்கு பெண்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ அங்கு தேவதைகள் நடனம் ஆடுகிறார்கள் அப்படின்றதும் அதே மனுவனுடைய வாசகமாக தான் நம்மளுக்கு சொல்லப்படுது. அதை முதல்ல சொன்னவர் எந்த மனு, இதை சொன்னவர் எந்த மனுன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் ஒரு மனு அது சொல்லியிருக்காரு. அப்படி பெண்களுடைய மகிழ்ச்சி, பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்றத பற்றி காலங்கள் தோறும் பேசப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் கூட அது இன்னை வரைக்கும் சாத்தியமாகலை. எதனால் அப்படின்னா, நம்ம பெண்களே போதுமான அளவு தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொள்ளும் மனநிலைக்கு வரவில்லைன்றதுனால தான் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் நான் திரும்ப திரும்ப இதை தான் வலியுறுத்தி சொல்கிறேன். யாராவது உன்னை காப்பாற்றுவாங்கன்னு நீ நினைக்காத. நீ ஏன் ஆமாம் தற்காத்து கொள்ளணும். தற்காத்து கொள்றதுன்னா உடனே கராத்தே சண்டை அப்படியெல்லாம் கிடையாது. அந்த சூழ்நிலை அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து புத்திசாலித்தனமாக நீ திட்டமிடணும். அதுதான். இப்போ அது மாதிரி இந்த உமேஷ் ரெட்டியினுடைய அவரால் பாதிக்கப்பட்ட பெண்களை பற்றி சொல்லும்போதே நீங்கள் கவனிக்கலாம். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் இல்லைங்களா, உன் போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் அப்படின்னு பட்டுக்கோட்டையார் சொன்னது மாதிரியாக இதில் வரக்கூடிய பெண்கள்லேயே சில பெண்கள் தப்பிச்சிடுறாங்க, பல பெண்கள் பலியாயிடுறாங்க, உயிரிழந்துடுறாங்க. இது நடக்குது. ஸோ இப்போ தப்பித்தவர்கள் எப்படி தப்பித்தார்கள், உயிரிழந்தவர்கள் எப்படியாக உயிரிழந்தார்கள், அதை எப்படி அவர்கள் தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது எல்லாம் இதை பார்க்குறவங்க அவங்க கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். இல்லை அவங்களே எடை போட்டு பார்த்து சொல்லலாம். இது பெரிய இன்னொரு இராணுவ ரகசியம் கிடையாது. இதில் சுலபமாக எல்லாரும் யோசிக்கக்கூடிய விஷயந்தான். இந்த உமேஷ் ரெட்டி கர்நாடகாவில் ஒரு சித்திரதுர்கா அப்படின்ற மாவட்டத்தை சேர்ந்தவர்.
இந்த சித்திரதுர்கா அப்படின்ற இந்த மாவட்டம் அந்த நாளையில் ஜனத்தொகை மிக குறைவானதாகவும் ரொம்ப மிக அமைதியானதாகவும் இருந்த சத்தமில்லாத ஒரு மாவட்டம். விவசாயம் வந்து அதிகமாக நடந்துகிட்டு இருந்த ஒரு இடம். எல்லா இடங்களையும் போல் ஏழ்மை தான் வந்து இங்கேயும் அதிகமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இதில் ஒரு 13/11/96 அதில் தான் வந்து இந்த உமேஷ் ரெட்டி முதல் முறையாக அந்த சித்திரதுர்கா மாவட்டத்தில் அவருடைய அந்த கொடூரமான செயலை அரங்கேற்றிய தினம்னு சொல்லலாம். இது 13/11 நான் சொல்கிறேன், நவம்பர் மாதம் அது. அதனால் தீபாவளி அப்போ தான் போயிருக்கு. அக்டோபர் நவம்பரில் தானே தீபாவளி. தீபாவளி அப்போ தான் போயிருக்கு. அதனால் இந்த தீபாவளிக்காக வேண்டி இந்த பேங்க்கில் வச்சுருக்கிற நகை, மாவட்டத்தில் வச்சுருக்கிற நகை, பெட்டியில் இருக்கிற நகை இதெல்லாத்தையும் எடுத்து போடுவாங்க இல்லையா, அது மாதிரி நகைகள் வெளியில் எடுத்து அணிஞ்சிக்கிட்டு ஒரு அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடிய ஒரு 35 வயதான திவ்யா அப்படிங்கிற ஒரு பெண். இந்த பெண் வந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நடந்து போகிறது என்னென்னா ஒரு மண் பாதை. அந்த மண் பாதை 2 பக்கமும் சோளக்கொல்லை மாதிரி இருக்குது. மாலை நேரம் கொஞ்சம் அப்போ தான் இருள் கவிய தொடங்கியிருக்குது. அதில் இந்த அம்மா போகிறாங்க. வழக்கமாக போவாங்க போல இருக்குது. ஸோ அதனால் போகிறாங்க. போனால் இந்த உமேஷ் ரெட்டி அப்படின்றவர் அவங்கள வந்து பின்தொடர்ந்து போகிறாரு. பின்தொடர்ந்து போய் ஒரு கட்டத்தில் அந்த அம்மாவை வந்து தலைமுடியை பிடிச்சி இழுத்து அந்த அம்மாவனுடைய கழுத்து குரல் வழியை நெரிச்சு அந்த அம்மாவை அப்படியே வந்து அந்த சோளக்கொல்லைக்குள்ள தள்ளிட்டு போய் அந்த அம்மா காதில் கழுத்தில் போட்டிருக்கிற நகைகள் எல்லாத்தையும் எடுக்கிறாருனாக்கா ஏதோ கழட்டி கொடுக்க சொல்லி கை நீட்டி வாங்கிக்கிறாரு, அந்த மாதிரி கிடையாது. காதில் அந்த மாதிரி தோடு போட்டிருக்குன்னா அந்த காதோட சேர்த்து முரட்டுத்தனமாக அந்த தோடு அப்படியே அறுத்து எடுக்கிறாரு. அறுத்து காதே அறுந்து போகுது, 2 காதும் அறுந்து போகுது. அதை விட நான் எங்கேயுமே கேள்விப்பட்டது கிடையாது. மூக்குத்தி எடுக்கிறதுக்காக வந்து மூக்கை பிடிச்சி இழுத்து அங்கேயும் மூக்கிலையும் இது கிழிச்சு அப்படியே அது மூக்குத்தி எடுத்துக்கிறாரு. அவர் நம்ம மற்ற நகை எல்லாத்தையும் கழட்டிக்கிறாரு. எல்லாத்தையும் கழட்டிக்கிட்டு அந்த அம்மாவை பாலியல் வன்புணர்வும் செஞ்சுட்டு அப்படியே ரத்த வெள்ளத்தில் அந்த அம்மா அந்த சோளக்கொல்லைக்குள்ள மயக்கத்தில் அப்படியே விழுந்து கிடக்குறாங்க. அப்புறம் தானே அந்த மயக்கம் தெளிஞ்சு ஒரு கூச்சலை போட்டு அப்புறம் ஜனங்க வந்து பார்த்து அப்போவும் வந்து இவங்க இந்த மாதிரி தான் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளானோம் அப்படின்றத சொல்லலை. அவங்க சொல்லாமல் இது மாதிரி ஒரு திருடன் வந்தான், என்னை இந்த மாதிரி சோளக்கொல்லையில் பிடிச்சி தள்ளி என்னை நகை எல்லாத்தையும் பறியடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்றது மாதிரியாக மட்டும்தான் இந்த திவ்யாங்கிறவங்க சொல்கிறாங்க. அதை தான் வந்து காவல்துறை பதிவேடுகளிலையும் பதிவு பண்ணிக்கிறாங்க. அவங்களும் விசாரணை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பின்னால் அடுத்ததாக 6ஆம் தேதி வந்து இதே பாதையில் பல்லவின்னு சொல்லிட்டு ஒரு சிறுமின்னு தான் சொல்லணும். அந்த அது வந்து அவங்க ஊரில் இருக்கக்கூடிய மாவு மில்லில் போய் மாவு அரைக்கிறதுக்காக வேண்டி போய்கிட்டு இருக்கிறாரு இந்த பொண்ணு. ஒரு கூடையில் வந்து ஏதோ அரைக்க வேண்டிய தானியத்தை போட்டுக்கிட்டு அது இப்போ போயிட்டுருக்குது அந்த மில்லுக்கு. அப்படி மில்லுக்கு போயிட்டுருக்கிற அந்த பெண்ணை இந்த உமேஷ் ரெட்டி தடுத்து அதை அதே மாதிரியாக அது வாயையும் கழுத்தையும் பொத்தி அதை வந்து அந்த பொண்ணை வந்து கொலை செஞ்சு அதுக்கப்புறம் அதை பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த பொண்ணை இழுத்து அதை எல்லா பக்கமும் காயங்கள் போய் இதில் அந்த கொல்லையில் விட்டுட்டு போயிடுறான். இதுக்கிடையில் இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி மாவு அரைக்கிறதுக்கு போன பொண்ணை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்லவி அவங்க வீட்டில் வந்து எல்லா பக்கமும் தேடுறாங்க. அவளுடைய சிநேகிதிகள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க தானே. ஆமாம் ஆமாம். ஸோ கேட்டு அன்றைக்கி இரவு முழுக்க இந்த அவங்க அளவில் தேடுதல் நடக்குது. மறுநாள் காலையில் 7ஆம் தேதி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு தவிப்பு. ஏன்னா எதுக்கு காவல்துறைக்கு போகணும் அப்படின்னாலே எந்த கஷ்டம் வந்தாலையும் தாங்கலாம், ஆனால் காவல்துறைக்கு மட்டும் போயிடக்கூடாது. அப்போ அந்த மனநிலை. ஆமாம் அப்படியே தான் இருந்தது. ஸோ அதனால் அவங்க அதை காவல்துறைக்கு போகலான்ற எண்ணம் கொடுக்கல. ஸோ 7ஆம் தேதியும் அதே மாதிரி இருந்துடுறாங்க. இருந்துட்டு அப்புறம் வந்து 7ஆம் தேதி மாலை போய் வேறு வழி இல்லை, நான் பின்னால் தான் சித்திரதுர்கா காவல் நிலையத்தில் போய், சித்திரதுர்காவில் 3 காவல் நிலையங்கள் இருக்குது. அதில் இவங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட அந்த காவல் நிலையத்தில் போய் இவங்க வந்து புகாரை கொடுக்குறாங்க அந்த மாலை நேரத்தில். அப்புறம் காவல்துறையினரும் பல்லவியை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் வெற்றிகரமான தகவல்கள் எதுவுமே கிடைக்காதுன்னா 8ஆம் தேதி வந்து அந்த பெண்ணுடைய சடலம் இந்த சோளக்கொல்லையில் இருக்கிறத பார்த்துட்டு யாரோ வந்து தகவல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேல அந்த அங்கே போய் பார்க்குறாங்க. பார்த்தா ரொம்ப திவ்யாவும் அப்படி தான் இருந்துச்சு. அதே மாதிரியாகவே தான் இந்த பொண்ணும் உடலில் வந்து ஒரு சின்ன பிட்டு ஆடை கூட கிடையாது. கம்ப்ளீட்டாக அந்த ஆடையெல்லாம் கிழிக்கப்பட்டு தாறுமாறாக அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த சோளக்கொல்லையில் இருக்கிற செடி கொடிகள் மீது அப்படி வீசப்பட்டு இருக்குது.
இந்த பொண்ணு வந்து வெறும் உடம்பா தான் படுத்திருக்குது. ஆனால் அது வந்து டிசம்பர் மாதம் அப்படின்றதுனால பெங்களூர் கொஞ்சம் ஓரளவுக்கு சிலு சிலுன்னு இருக்கக்கூடிய ஒரு இது. அதனால பெண் வந்து அது 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 6ஆம் தேதி கொல்லப்பட்டிருக்குது. 8ஆம் தேதி சடலத்தை எடுக்கிறாங்க. ஆனாலையும் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு பாடி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இதை கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொடுக்குறாங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டத்தில் அந்த பெண்ணை வந்து இது பண்ணிவிட்டு அதனுடைய பிறப்பு உறுப்புல எல்லாம் காயங்கள் இருக்குது. அதனுடைய உதட்டினுடைய உள்பகுதியில் வந்து மிக ஆழமான ஒரு காயம் இருக்குது. அதாவது அந்த பெண்ணுடைய மூக்கையும் வாயையும் சேர்த்து ஒன்றா போட்டு அழுத்தியிருக்கான். அப்படி அழுத்தின போது அந்த பொண்ணுக்கு வந்து மூச்சு திணறி சுவாசிக்க முடியாத ஒரு நிலைமையில் இறந்து போயிடுது அந்த பொண்ணு. மற்றபடி வேறு உடலில் கத்தி குத்தோ அல்லது தொண்டையை நெரிச்ச மாதிரியோ அந்த மாதிரியான அடையாளங்கள்லாம் எதுவும் இல்லை. இப்போ இவன் போட்டு எவ்வளோ ஃபோர்ஸாக அழுத்திருக்கிறான்னு சொன்னால் அந்த மூக்கையும் வாயும் அழுத்தின வேகத்தில் அந்த பொண்ணுடைய பல்லு அதனுடைய மேல் உதட்டில் குத்தி அப்படியே அந்த பல்லு அப்படி பதிஞ்சு அது வந்து அவ்வளோ ஆழமான காயமாக ஆகியிருக்கு. அதிலிருந்து அவன் எவ்வளோ முரட்டுத்தனமாக அது இந்த உமேஷ் ரெட்டியினுடைய ஒரு குணமே அதுதான். அதாவது அவன் இந்த கிட்ட சிக்கிக்கிற பொண்ணுங்க எல்லாரையுமே அவன் வந்து தேவைக்கு அதிகமான வன்முறையும் தேவைக்கு அதிகமான முரட்டுத்தனமாகவும் கொடுத்து ரொம்ப கொடூரமாக அவங்கள வந்து சித்திரவதை செஞ்சு அவங்கள இது பண்ணுறது அப்படி தான். சரின்னு அப்புறம் இந்த பல்லவி இறந்து போயிடுது. இது யார் இது செஞ்சுருக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு அபிப்பிராயமே இல்லை. இது வரைக்கும் அந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவும் அந்த பகுதியில் நடந்ததில்லை. அதனால் இது யாராக இருக்கலாம்? திடீர்னு வந்து இது மாதிரியாக நவம்பர் மாதத்தில் இந்த திவ்யாவுக்கு நடந்தது. இப்போ டிசம்பர் மாதத்தில் இந்த பொண்ணுக்கு நடந்திருக்குது 6ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு இது மறுபடியும் தொடர்ந்தால் என்ன செய்கிறது அப்படின்ற பயம் மக்களுக்கு வருது. ஸோ இது காவல்துறையினரும் இதில் முழு மூச்சாக இறங்கி தேடுறாங்க, விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு ரகசியமான தகவல் அவங்களுக்கு கிடைக்கிது. என்னன்னாக்கா ஏற்கனவே இந்த பல்லவி விவகாரம் நடக்கிறதுக்கு 2 தினங்களுக்கு முன்னால் அதே பாதையில் கிட்டத்தட்ட அதே இடத்துல வேற ஒரு பெண்ணுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் அந்த பெண் வந்து பிழைச்சிக்கிச்சு. யார்? அதனால் அவங்கக்கிட்ட கேட்டால் நம்மளுக்கு எதாயிலும் துப்பு கிடைக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வந்து ஒரு இன்ஸ்பெக்டரு கிடைக்கிது அவருக்கு, அஜப்பான் இன்ஸ்பெக்டரு. ஸோ அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இது யாருன்னு பார்க்குறாரு. பார்த்தா அது வந்து பால்காரர் மகள் கீதா. இந்த கீதா வந்து உள்ளூர்லேயே ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அவங்க அப்பா வந்து பால்காரர், ஏரியா முழுக்க பால் ஊற்றிட்டு வர்றவர். ஸோ அவர் காலையில் போய் பால் ஊற்றிக்கிட்டு அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு சாயந்தரம் வரும்பொழுது மகள் அதுக்குள்ளே வேலையை முடிச்சிருக்கோம். ஸோ மகளை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். இப்படி தான் அங்கே அவங்க நடந்துக்கிட்டு இருக்குது. பல மாதங்களாக வருடங்களாக நடக்கிற ஒரு சம்பவம் இது. அன்னைக்கு வந்து அதே மாதிரியாக அவர் தன்னுடைய அந்த பால் ஊற்றுற வகைற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வழக்கம் போல் கம்பெனிக்கு போய் மகளை வந்து கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாங்க 2 பேரும். பால்காரரும் அவருடைய மகள் கீதாவும் 2 பேரும் கிளம்பி வர்றாங்க. கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, நீ போய்கிட்டே இருமா, மெடிக்கல் ஷாப்பில் கொஞ்சம் மருந்து வாங்க வேண்டியிருக்குது, நான் வாங்கிக்கிட்டு வர்றேன், நீ அதுக்குள்ளே போய்கிட்டு இருக்கனாலன்னு. அந்த பொண்ணு எப்பவும் போகிறது தானேன்னு சொல்லிட்டு பாட்டுக்கு வழக்கமாக போய்கிட்டு இருக்கா. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எதிரில் தலையில் தொப்பி அணிந்த ஒரு இளைஞர் வந்து இவளை கிராஸ் பண்ணி போகிறாரு. எதிர்பக்கமாக பார்க்குறா, அவங்க கிராஸ் பண்ணி போயிட்டான். அதனால் இவளுக்கு ஒன்றும் அதை பற்றி யோசனை இல்லை, இவள் பாட்டுக்கு தொடர்ந்து நடக்கிறா. அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும்போது தான் இவளுக்கு என்ன தோணுது, யாரோ தன்னை பின்தொடர்கிற மாதிரி இவளுக்கு ஒரு ஃபீலிங் வருது. ஸோ அவள் திரும்பி பார்க்குறா. திரும்பி பார்த்தா அதே தொப்பி அணிந்தான் அந்த மனிதன் தான் திரும்பி வர்றான். வந்தோடனே தன்னை தான் தொடர்ந்து வர்றான் அப்படின்ற மாதிரி இந்த கீதாவுக்கு ஒரு ஒரு உள் உணர்வு. அந்த உள் உணர்வு வந்த உடனேவே இவள் வந்து வேகமாக நடந்து அந்த இடத்த கடந்து வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறான். இவன் வேகத்தை அதிகப்படுத்த அந்த பின்னால் வர்றவனும் வேகத்தை அதிகப்படுத்துகிறான். ஒரு கட்டத்தில் வந்து அவன் பிடிச்சிருவான் போல தோணுது. அதனால் இவன் ஓட ஆரம்பிக்கிறான். இவன் ஓட ஆரம்பித்த உடனே அவனும் ஓடுறான். ஓடி வந்து இந்த பொண்ணு தலைமுடி பிடிச்சி இழுத்து, நீ என்ன பெரிய புத்திசாலியா, எங்கிட்டேருந்து தப்பிச்சிடலான்னு நினச்சியா அப்படின்னு அந்த பொண்ணை அப்படியே இழுத்து தரையில் சாய்ச்சி அந்த கொல்லை பக்கமாக கொண்டு வந்துடுறான். கொண்டு வந்துட்டோன்னே இந்த பொண்ணுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, ஒரே திணறலாக இருக்குது. அந்த நேரத்தில் அவங்க அப்பா வந்து இதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கல் எடுத்து அந்த கல்லால் அடிக்கிறாரு. இவனை நோக்கி அந்த கல்லை வீசுறாரு.
அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து தெரிஞ்சிடுது, ஓ அப்பா பார்த்துட்டாரு, எப்படி நம்மளை காப்பாற்றிடுவாருன்னு ஒரு எண்ணம். அந்த தைரியம் வந்த உடனேவே முழு பலத்தையும் ஒன்றா சேர்த்தி ஒரு திமிரி இவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே கையாலேயே துளவி ஒரு கல் எடுத்துக்கிறான். இதுக்கு இடையில இவனை வந்து தன் மேலே வந்து படர பார்க்குற இவனை தள்ளி விடணுன்றதுக்காக வேண்டி இவன் தலைமுடியை பிடிச்சி இழுத்து தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில் கை கொடுக்கறதுக்கு பார்க்குறா. இந்த தொப்பி தள்ளி விட்டுறா. ஆனால் அந்த தலைமுடி பிடிக்கலான்னு சொல்லி பார்த்தாக்கா இந்த 2 பக்கமும் தலைமுடி வந்து இந்த இராணுவத்தில் சேர்ந்துருக்கிறவங்க, காவல்துறையில் சேர்ந்து அது மாதிரி வெட்டி இருக்குது. அந்த தலைக்கு மேலேயும் வந்து கையில் பிடிக்கிறத அளவுக்கு கூட தலைமுடி இல்லை, அது பிடிக்க முடியல தலைமுடி. ஸோ இவன் வந்து இந்த தொப்பி தள்ளி விட்டுறா. தள்ளி விட்டுட்டு என்ன செய்கிறா, கையாலேயே துளவி அவள் கைக்கு வாக ஒரு கல் ஒன்று கிடைக்கிது. அந்த கல்லை எடுத்து அவனை அடிக்கிறா. அது வந்து அவனுக்கு அந்த புருவத்துக்கு மேலே அடிபடுது. அடிபட்ட உடனே அவன் அதுக்கெல்லாம் அவரு வந்து அப்பா வந்து கல் எடுத்து எறிகிறாரு, இந்த பொண்ணு கல்லால் அடிக்கிறானோடனே அப்படி விலகி போய் அந்த புதருக்குள்ளே ஒளிஞ்சி அப்படி உள்ளே ஓடி தப்பிச்சிடறான். அப்புறம் இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா எழுப்பி, சரிம்மா தைரியமாக பெரு, ஏதோ நடந்து போச்சுது, யாருக்கும் தெரிய வேண்டாம், அடுத்தவங்களுக்கு தெரிய வேணாம், இது அமைதியாக விட்டுடணும், இதோட விட்டுடணும், வேறு ஒன்றும் இடையூறு ஏற்படல தானே அப்படின்னு சொல்லிட்டு மகளுக்கு தைரியம் சொல்லி வீட்டில் கொண்டாந்து அந்த பால்காரரை விட்டுறாரு. இந்த செய்தி மெதுவாக பரவிடுது வெளியில். இதை தான் வந்து பால்காரரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஸ்டேஷனில். அவர் பால்காரர் முதல்ல என்ன சொல்கிறாரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்களே, எப்பவும் போல போகிறோம் வர்றோம், அவ்வளோதான், ஒன்றும் நடக்கலையே, அதே பாதையில் தான் வர்றோம், எங்களுக்கு ஒன்றும் நடக்கலையே அப்படின்றது சொல்கிறாரு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்து கொஞ்சம் வற்புறுத்தி கேட்ட உடனேவே அவர் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த தகவல் எல்லாத்தையும், அதை அப்படியே சொல்கிறாரு. அது சொன்ன உடனே அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் என்னன்றாங்க, உங்கள் மகளை கூப்பிட்டு நாங்கள் கொஞ்சம் விசாரிக்கணும், அவங்கள கொஞ்சம் வர சொல்லுங்கள் அப்படின்றாங்க. முதல்ல மறுப்பு தான். அதுக்கப்புறமேல அவங்க கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணதுக்கு பின்னால் சரி வரட்டோன்றாரு. அப்புறம் அந்த பொண்ணு வருது. அந்த பொண்ணு வந்தோடனே அதுக்கிட்ட பேசுனா அதுவும் இவங்க அப்பா என்ன சொன்னாரோ டிட்டோ அதே தான் சொல்லுது அது. ஆனால் அந்த பொண்ணு அதை சொல்லிவிட்டு மேற்கொண்டு இன்னொரு செய்தி என்ன சொல்லுதுன்னா, அவனை நான் மறுபடியும் பார்த்தேன், எனக்கு அடையாளம் தெரியும், ஏன்னா அவன் முகம் வந்து எனக்கு நல்லா பார்த்தேன், நான் என்னால் அவனை அடையாளம் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லுது. நான் அப்படியாம்மா, சரி இப்போ நாங்கள் முயற்சி பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு பார்க்குறோம். அவன் இந்த பக்கத்தில் தான் இருக்கான் எங்கேயோ, நான் பார்த்தேன் அவனை அப்படின்ற. என்னவன் சொல்கிறாருன்னு, ஆமாம் நான் பார்த்தேன் அவனை. எப்போ பார்த்தேன் நீ அப்படின்னு. இல்லை இந்த சம்பவம் நடந்த உடனேயே நான் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் என் கூட படிக்கிற பொண்ணுக்கிட்ட செய்தியை சொன்னேன். அவள் என்ன சொன்னான், நீ வந்து ஹோம் கார்டுன்னு ஒன்று இருக்குது, அந்த ஹோம் கார்டு வந்து ஊர்காவல் படைன்னு சொல்லுவாங்க, அந்த ஊர்காவல் படையில் போய் நீ சேர்ந்துட்டாக்கா போலீஸுக்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அந்த ட்ரைனிங் எல்லாம் அந்த ஊர்காவல் படையில் இருக்கிற பெண்களுக்கும் கொடுப்பாங்க, அதனால் உனக்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான். ஸோ அதனால் நான் போய் விசாரித்து அந்த ஊர்காவல் படையில் நான் போய் சேர்ந்துட்டேன். அந்த ஊர்காவல் படையில் நான் சேர்ந்த உடனே இது வந்து இப்போ சம்பவம் நடக்கிறது வந்து இவளுக்கு 4/12/96 நடக்குது. 4/12ன்றது டிசம்பர் வருஷம் முடியிற சமயம். ஸோ அடுத்து வந்து ஜனவரியில் ரிப்பப்ளிக் டே வருது இல்லைங்களா, குடியரசு தினம். ஸோ அந்த குடியரசு தினத்தில் இந்த ஊர்காவல் படை அணிவகுப்பு இருக்குது. அதுக்கு பயிற்சி அளிப்பதற்காக இவங்களை வந்து அந்த உள்ளூர் மைதானத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மைதானத்துக்கு நான் பயிற்சிக்காக போன போது அங்கே வந்து இவன் அந்த இது ரிப்பப்ளிக் டே பரேடு கொடியேற்றுவாங்கல்ல மைதானம், அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க சில போலீஸ்காரங்க. அதில் இவனும் இருந்தான், நான் பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, போலீஸில் வந்து அந்த பயிற்சி மையத்துக்கு தகவல் சொல்லி அன்னைக்கு தேதியில் அந்த பரேடு கிரவுண்டை சீர் பண்ணிகிட்டு இருந்த கான்ஸ்டபிள்ஸ் 4 பேர். ஸோ அந்த 4 பேரையும் வந்து எங்கள் ஸ்டேஷனை சுற்றியும் கூட கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு, ஸோ அவங்க 4ஐயும் வந்து இங்கே வந்து செய்ய சொல்லுங்கன்றாங்க. அவங்க வர்றாங்க, அவங்க செய்ய சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரத்துக்கு கீதாவை வர வச்சு ஜன்னலுக்கு உள்புறமாக, அதாவது அவங்க அந்த போலீஸ்காரங்க வேலை செய்கிறத கீதா பார்க்கலாம், ஆனால் கீதாவை அவங்க பார்க்க முடியாது. அந்த மாதிரியாக அவளை உட்கார வச்சு பார்த்து இதில் யாருன்னு சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டாக்கா இந்த பொண்ணு பார்த்துட்டு 3 பேர் வந்திருக்காங்க, இவங்க யாருமே இல்லை அப்படின்றாங்க. அப்புறமேல தான் அவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் தான் அன்றைக்கி போய் க்ளீன் பண்ணாதானே? ஆமாங்க, 4 பேர் போயிருந்தோம், ஒரு ஆள் இன்னும் வரல, வெளியில் ஏதோ வேலை இருக்குது, அது முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொன்னார் அவர், வந்துடுவார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்றாங்க. அப்புறம் தான் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் இவர் வர்றாரு.
வந்தாக்கா இந்த பொண்ணு சொல்கிறேன், கீதா இந்த ஆள் தான், இந்த ஆள் தான், எனக்கு நல்லா தெரியும், இந்த ஆள் தான். அன்றைக்கி நான் அடித்தேன் பாருங்கள், அந்த காயம் கூட இருக்குது அவன் நெத்தியில், இவனே தான், சந்தேகமே இல்லை எனக்குன்னு அவன் சொல்கிறான். அவன் சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் வந்து அவனை உள்ளே வர சொல்கிறாரு. உள்ளே வர சொல்லி இந்த பொண்ணை காமிச்சு, இந்த பொண்ணை உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுன்னு. என்னவா இப்படி சொல்கிறேன், ஒன்று நல்லா தெரியுன்றால, இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுன்றால. ஒன்று இல்லை இல்லை அதெல்லாம் அவள் சும்மா சொல்கிறேன். அவளும் நானும் ஃப்ரெண்ட்ஸு, எங்களுக்கு பல வருஷம் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான பழக்கம் 2 பேருக்கும். இப்போ என்னமோ அவள் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு கோவமாக இருக்கிறா, அதனால் என்ன இந்த மாதிரிலாம் சொல்லி மாட்டி விடலான்னு பார்க்குறான். போலீஸ் இதை நம்புமா அப்படின்னு அவன் சொல்கிறான். யாராவது பார்த்தாங்கன்னா சரி வயசு பசங்க தானே, இவளும் சரி வயசு பொண்ணு, அவனும் வந்து ஒரு 24 25 வயசான இளைஞன், ஸோ அதனால் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்குவாங்கன்னு இவன் நினைக்கிறான். ஆனால் உடனே அந்த பொண்ணு ரொம்ப கெட்டிக்காரி. அவன் என்ன சொல்கிறா, சரி ரைட்டு, இவனுக்கு எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம்னு தானே சொல்கிறான், என் பேர் என்னன்னு கேளுங்க அவங்ககிட்டன்றா. என் பேரை சொல்லுங்கள் அவனை அப்படின்றா. ஒரு பேர் சொல்ல தெரியல. அப்போ வந்து காவல்துறைக்கு மிக வெட்ட வெளிச்சமாக இவன் சொல்கிறது பொய், அந்த பொண்ணு சொல்கிறது தான் நிஜம் அப்படின்றது உறுதியாயிடுது. அந்த உறுதியாயிட்ட உடனே என்ன சொல்கிறாங்க, இவனை வந்து பிடிச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் தேடுறாங்க, அவன் தங்கியிருக்கிற இடத்துக்கு போய் தேடுறாங்க. அங்கே என்னென்னா ஒரு ஆச்சரியம் காத்திருக்குது. ஒரு இரும்பு பெட்டி இருக்குது இவன் இருக்கிற ரூமில். அந்த இரும்பு பெட்டியில் இவன் வந்து ஏற்கனவே அந்த பொண்ணு திவ்யா கிட்ட இருந்த நகைகள் இருக்கு. அப்புறம் அந்த பல்லவின்ற அந்த இளம் பெண் சிறுமி, அந்த மாவாரிக்கு போன குழந்தை, அந்த குழந்தை போச்சு பார்த்தீங்களா, அந்த பொண்ணு வந்து காலில் ஒரு சலங்கை போட்டிருக்குது. அந்த சலங்கையில் A1 அப்படின்ற ஒரு குறியீடு இருக்குது. இது எப்படி தெளிவாக தெரியுதுன்னாக்கா, அந்த பொண்ணுக்கும் அவங்க அக்காவுக்கும் 2 பேருக்கும் ஒரே நிலையில் தான் கால் கொலுசு வாங்கியிருக்காங்க. அந்த கால் கொலுசில் அந்த எழுத்து இருக்குது. ஸோ அதனால் அது எதாயிலும் கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு ஒரு தடயமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இவனுடைய அறையை தேடுறாங்க. இவனுடைய அறையை தேடினா அங்கே இந்த பொருள்கள் எதுவுமே இல்லை. இந்த வெள்ளி செயினும் கிடைக்கல, தங்க செயினும் கிடைக்கல. அதுக்கு பதிலாக அந்த பெட்டி நிறைய பெண்களுடைய உள்ளாடைகள், பெண்களுடைய உள்ளாடைகள், பிரேசியரு, அண்டர்வேரு, சுடிதாரு, 1 2 சாரீஸு, சைக்கோ மாதிரி. ஆமாம், பெட்டிக்கோட்டு. ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் நிறைய இருக்குது. அப்புறம் இவனை பிடிச்சிக்கிட்டு அவனுடைய சொந்த ஊருக்கு போகிறாங்க. அவன் வந்து ஏதோ ஒரு மாளிகைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஒன்று வரும், பசவண்ண மாளிகை அப்படின்றது தான் அவனுடைய பகுதி. அதாவது அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு சின்ன குட்டி கிராமம் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போய் விசாரிக்கிறாங்க இவனை பற்றி. விசாரித்தாக்கா அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, இவனுக்கு அக்கா தங்கச்சி எல்லோரும் இருக்காங்க, அண்ணா இருக்கிறான். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப நல்ல பேர் அந்த ஊரில், எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப அன்பாக பழகுவாங்க, ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க. எல்லாருக்கும் அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி. இதுக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்டாக அவங்க அப்பா. அவர்கிட்ட யாருமே பேசவே முடியாது. நீங்கள் போய் குட் மார்னிங் கூட சொல்ல முடியாது அவருக்கு. உடனே அதிலிருந்து சண்டையை ஆரம்பித்து பெரிய ரகளை பண்ணி உண்டில் நடிதடியாக்கி அந்த மாதிரிலாம் ஆக்கிடக்கூடிய ஒரு மனிதர். அதனால் எப்போவும் எள்ளும் கொள்ளும் வெடிக்கிற மாதிரியான யாருமே குடும்பத்தார்கிட்டையும் அவர் அப்படி தான் இருக்கிறாரு, ஊரார்கிட்டையும் அப்படி தான் இருக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு மனிதர் தான் இந்த உமேஷுடைய அப்பா. ஸோ இதுதான் நம்மளுக்கு தகவல் தெரியுது. இவங்களுக்கு நிலம் இருக்குது, ஒரு 24 ஏக்கர்ன்றாங்க, 35 ஏக்கர்ன்றாங்க, நிலம் இருக்குது. ஆனால் இருந்தும் பயன் இல்லை. ஏன்னா தண்ணி வசதி இல்லாததுனால அதில் ஒரு விவசாயமும் பண்ண முடியாது. ஆகவே ரொம்ப கஷ்ட ஜீவனம்தான். இந்த கஷ்ட ஜீவனத்தில் இவன் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது இருந்த இவனுக்கு என்ன குறும்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட படிக்கிற பொண்ணுங்களுடைய பென்சிலை திருடுறது, நோட் புக்கை திருடுறது, அப்புறம் அது காணோன்னு சொல்லிட்டு அலமோதும் பார்த்திங்களா, அதை பார்த்து சந்தோஷப்படுறது. அப்புறம் வந்து கொஞ்சம் வளர என்ன செய்கிறதுனாக்கா, யாருடைய கொள்ளையிலையாவது ஒரு தானியம் வளைஞ்சிருந்துச்சின்னு சொன்னாக்க அந்த தானியத்தை அறுத்துன்னு போய் அதை கடையில் விற்று அதை காசாக்கிடுறது. அப்புறம் யாராவது ஆடு வளர்ப்பாங்க, இவர் அந்த ஆட்டை ஓட்டிகிட்டு போய் வேற ஒருத்தருக்கு அது விலைக்கு விற்றுருவார். ஸோ இது மாதிரி ஆடு திருடுறது, தானியம் திருடுறது, இது மாதிரியே தான் இருக்குது. படிப்பேனுமா படிச்சுக்கிட்டு இருக்கிறான். காலேஜும் முடிச்சிடுறான். காலேஜ் முடிச்சதுக்கு பின்னால் இவருக்கு வந்து சிஆர்பிஎஃப்க்கு ஒரு செலெக்ஷன் நடக்குது, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸு. ஸோ அந்த போலீஸ் எடுக்கிற அந்த இதுக்கு போய் பரீட்சை எழுதி அது பெரிய
ஓடி சாடி எல்லாம் பண்ணணும் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் சிறப்பாக செய்கிறான். ஏன்னா கடினமான உழைப்பாளி, அதனால கட்டுமஸ்தான தேகம், அது ஒன்றும் கஷ்டமாக அவனுக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் நல்லபடியாக பண்ணிடுறான். ஸோ செலெக்ஷன் ஆயிடுறான். செலெக்ஷன் ஆகிட்டு பயிற்சியும் முடிச்சிடுறான். பயிற்சியை முடிச்சுட்டு இவனுக்கு வந்து வேலையும் போட்டுடுறாங்க. வேலையை போட்டு ஜம்மு காஷ்மீரில் அந்த ஒரு கமாண்டன்ட் தளவாயின்னு சொல்லுவாங்க, அந்த கம்பெனிக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி மாதிரி அவர். ஸோ அந்த கமாண்டன்ட்டினுடைய வீட்டுக்கு, அந்த வீட்டு காவலருக்கு அவரை போட்டிருக்காங்க. ஏன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து எந்த நேரமும் அந்த தீவிரவாதிகள் சூழலாம், அதெல்லாம் நடக்கிற ஒரு அந்த 96லாம் ரொம்ப பற்றி இருந்து கொண்டிருந்த நேரம். ஸோ அதுக்காக வேண்டி அது பாதுகாப்புக்கு ஆள் போடுவாங்க. ஸோ அதில் இந்த ஆளை போட்டிருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருந்துக்கிட்டு அந்த கமாண்டன்ட்டுக்கு ஒரு மகள் இருக்குது, அந்த பொண்ணு பள்ளிக்கூடத்தில் படிக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை போய் பாலியல் வன்புணர்வு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. கமாண்டன்ட் வீட்டுக்குள்ளே புகுந்து, எவ்வளோ பெரிய ஆள் பாருங்கன்னா. சரின்னுட்டு அந்த கமாண்டன்ட் வந்து பிடிச்சி இவரை வந்து வேலையிலிருந்து எடுத்து அந்த அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுறாரு. மற்றபடி இது வந்து ஒரு காவல்துறையில் சொல்லி இது ஒரு வழக்காக்கணும், இது ஒரு கேஸாக ரெஜிஸ்டர் பண்ணணும், ஃபேமிலிக்கு ஏதாச்சும் அப்படின்ட்டு. இதுதான் வந்து இந்த நினைப்பு இருக்குது பார்த்தீங்களா. அதாவது வேறு எந்த விஷயம் நடந்தாலும் திருடு போனால் சொல்லலாம், ஆனால் பாலியல் வன்புணர்வு அப்படின்ற விஷயத்த வெளியில் சொல்கிறது ஒரு இந்திய மனம், அது அப்படிதான். அது வந்து வாழ்க்கை என்ன ஆயிடுமோ. ஆமாம், கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் படித்தவன் படிக்காதவன் யாராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே மனநிலை ஓரளவுக்கு இதே மாதிரி தான். இது வந்து அந்த குற்றவாளிகளுக்கு ரொம்ப சாதகமாக ஆயிடுது. ஸோ அதனால் இவர் இந்த விஷயத்தையே யாருக்கும் தெரிவிக்காம தான் இப்போ இங்கே வந்து இவர் போலீஸ் தானே இவர். ஆமாம். இப்போ இங்கே எப்படி வந்து போலீஸாக இவர் சேர்ந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி இங்கே டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆள் எடுக்கிறாங்க காவல்துறைக்கு. அப்போ அந்த டிஸ்ட்ரிக்டில் ஆள் எடுக்கிற அந்த தேர்வில் கலந்துக்கிட்டு செலக்ட் ஆகிடுறாரு. செலக்ட் ஆகிட்டு இப்போ பயிற்சியில் தான் இருக்கிறார். மத்திய பிரதேசில் போய் ஒரு பயிற்சி முடிச்சுட்டு வந்துட்டார். இப்போ மாவட்டத்தில் பயிற்சியில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இவர். அந்த பயிற்சியில் வந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இவங்களுக்கு டைட்டாக வச்சுருப்பாங்க. அவர் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்குமான அந்த 2 மணி நேரம் இவங்களுக்கு ஓய்வு ஃப்ரீயாக விட்டுறாங்க. திருப்பி ராத்திரி 8 மணிக்கு சாப்பிட்றதுக்கோ அல்லது மறுபடியும் வந்து நைட் டியூட்டிக்கோ ஏதோ ஒன்றுத்துக்கு அவங்கள கூப்பிட்டு வைப்பாங்க. ஸோ இந்த 2 மணி நேரம் ஃப்ரீயாக கிடைக்கிது பார்த்தீங்களா, அது இப்படி யூஸ் பண்ணுறது. அதில் தான் இவர் போய் இந்த திவ்யாவை அடிக்கிறது, இந்த பல்லவி அடிக்கிறது, இந்த கீதாவை அடிக்கிறது, இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் வந்து இவர் அந்த 2 மணி நேரத்தில் தான் இவர் செஞ்சுருக்கிறாரு. இப்போ இவங்களுக்கு இந்த இவரை காவல்துறைக்கு செலக்ட் பண்ணாங்களே, அவங்களுக்கு வந்து இவருடைய அந்த முன்னால் இவர் செஞ்ச ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்களா, ரெக்கார்டு, இவர் ஏற்கனவே ஜம்மு காஷ்மீரில் இருந்தது, சிஆர்பிஎஃப்ல இருந்தது, அப்புறம் ஏன் சிஆர்பிஎஃப்ல இருந்து இவர் வெளியேற்றினார் அப்படிங்கிற எந்த தகவலையுமே அவங்க கணக்கில் எடுத்துக்கல, அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க வந்து இவரை பற்றி விசாரித்த போது இவர் மேலே இருந்த அன்னைக்கு தேதியில் ஒரே ஒரு குற்றம் தான். அது என்னன்னு சொன்னாக்க, ஒரு நாள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது எதிரில் வந்து ஆள் மேலே இடிச்சு, இந்த ரோடு ரேஜ் சண்டை வரும் பார்த்தீங்களா, நீ தான் வந்து முதல்ல இடிச்ச, நான் தான் ஒன்று இடிச்சேன் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு சண்டை, அது வந்து ரெக்கார்டாக இருக்குது. ஸோ அந்த ரெக்கார்டு தான் வந்து இந்த செலெக்ஷன் கமிட்டிக்கு கிடைக்குது. அவங்க வந்து சரி ரைட்டு, இது அவன் ஒரு இளைஞனாக இருக்கிறான், அதனால் ஒரு கோவத்தில் ஏதாவது செஞ்சுருப்பான், அவ்வளோதான், இது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை அப்படின்றது மாதிரியாக்க அதை மன்னிச்சுட்டு அவரை வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.